அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது தற்செயலான காரியம் அல்ல. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று நாம் கேட்க போகும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை. அதனால தான் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளை கேட்க அழைத்திருக்கிறார். நீங்கள் இப்போது குறைவில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பணம் குறைவாக இருக்கலாம், சந்தோஷம் குறைவாக இருக்கலாம், வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மனசு ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், உன்னை நான் குறைவில் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை நான் இப்படியே முடிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் இந்த குறைவான ஆசீர்வாதங்களை மாத்திரமே நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் நிறைவான ஆசீர்வாதங்களை வெகு விரைவில் நான் உனக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தரப்போகிறேன் என்று கர்த்தர் உங்களிடத்தில் சொல்கிறார். இது சாதாரண வார்த்தை இல்லை, இது கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க போகிறார். இந்த வார்த்தையை வைத்து தினமும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் கவலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனாலதான் கர்த்தர் இந்த வீடியோவை உங்கள் கண்ணில் காண வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ, அந்த இடத்தில் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். சிலர் நினைப்பாங்க, நான் பிறக்கும் போதே இப்படி ஒரு வழியோடு தான் பிறந்தேன், இப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் இந்த கவலைகள் இப்படியே தான் இருக்கிறது, இது என் தலைவிதி என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்கள் ஏழையாகவே இருக்க வேண்டும், வறுமையிலே இறக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒருபோதும் நினைப்பதில்லை. நீங்கள் கர்த்தரிடம் கேட்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று உங்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். உங்கள் தீமையான காரியங்களையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி தருவேன்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்றாங்க. நீங்க கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமையான காரியங்களையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி தருவார். இன்று இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உங்களுக்கு நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கீழே விழ வைக்க மாட்டார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவதை கண்டு உன்னோடு கூட இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உன்னை யார் குறைவாக நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் உன்னை உயர்த்த போகிறார். உனக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்க போகிறார். நீ விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்தில் நாம் ஆபிரகாமை பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஆபிரகாமுக்கு செல்வமோ எதுவுமே இல்லை, குழந்தை கூட இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாமை அழைத்தார். உன் இனத்தையும் உன் தகப்பன் தேசத்தையும் விட்டு புறப்படும், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லியிருந்தார். அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். நாம இருந்தால் நான் எப்படி இது எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்கே போவேன், எப்படி வாழ்வேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா ஆபிரகாம் எந்த ஒரு யோசனையும் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போனார். ஆனால் முடிவில் கர்த்தர் அந்த ஆபிரகாமை உயர்த்தினார், ஒரு செல்வந்தனாக மாற்றினார். அவருக்கு அந்த ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், குழந்தை செல்வத்தை கொடுத்தார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொன்னாங்க. அவரை ஜாதிகளின் தகப்பனாக மாற்றினார். இப்படியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும்
கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் என்றால் அதற்கு அப்படியே கீழ்ப்படியுவோம். கர்த்தரிடத்தில் நாம் சந்தேகப்படவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். இரண்டாவதாக ஈசாக்கின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஈசாக்கு இருந்த அந்த காலத்தில் அவன் காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தினால் எல்லோரும் எகிப்தை நோக்கி புறப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் ஈசாக்கிடம், நீ எகிப்திற்கு போக வேண்டாம், இங்கேயே விதைன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதைத்தான். ஆனால் கர்த்தர் அந்த பஞ்சத்தின் காலத்தில் 100 மடங்கு ஈசாக்கை ஆசீர்வதித்தார். காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். எல்லோரும் எகிப்துக்கு சென்றார்கள். இங்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி எல்லோரும் எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள். ஆனால் கர்த்தர் ஈசாக்கை, நீ அங்கே போக வேண்டாம் சொன்னாங்க. அதை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஈசாக்கு அந்த பஞ்சம் இருந்த இடத்தில் விதைத்தான். கர்த்தர் அந்த பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பலனை கொடுத்து ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நாமும் நம்முடைய காலத்தில் நம்முடைய வாழ்வில் பஞ்சங்கள் வறுமைகள் இருக்கலாம். நாம் கர்த்தரை விசுவாசிப்போம். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தரால் நமக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பும் போது யாராலும் அதை தடை பண்ண முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அதை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் இன்று உனக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் சம்பத்தையும் கொடுக்க போகிறார். நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது அதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உங்களையும் 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நம் வாழ்க்கையில் சூழ்நிலை முக்கியமே இல்லை, கர்த்தர் தான் நம் வாழ்க்கையில் முக்கியம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம் வாழ்வில் இருக்கும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்துவாராக. இந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்று யோசிக்கிறீர்களா? இந்த 4 விஷயங்களை நீங்கள் பின்பற்றினால் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, கர்த்தரை நம்ப வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார். கர்த்தர் அவருடைய எல்லாவற்றையும் விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும்போது கர்த்தரை ஆபிரகாம் நம்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்ச காலத்திலும் விதைத்தான். அதன் விளைவாக கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுப்பார். நீங்கள் இன்றே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். எதை செய்யக்கூடாது என்கிறாரோ அதை செய்யாதிருங்கள். கர்த்தர் அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை வைத்திருப்பார். கர்த்தர் பின்னால் நடக்க போகிறதை அறிந்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, நாம் ஜெபிக்க வேண்டும். தினமும் கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நாம் கர்த்தரிடத்தில் தினமும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படி நாம் ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தரிடத்தில் சொல்லும் போது கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். நம் வாழ்வில் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். கர்த்தர் அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி கொடுப்பார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் செய்து தருவார். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கூட கொடுப்பார். நீங்கள் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார்.
நான்காவதாக நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு தேவையான காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். நாம் கர்த்தரை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் நாம் கர்த்தரை ஜெபிக்க கூடாது. நம்பிக்கையோடு கர்த்தரை ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. நாம் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நாம் ஜெபிக்க கூடாது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் முழுமையாக கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் இன்று கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்று இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி சொல்லும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக இயேசுவே. அவர்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க இயேசப்பா. இந்த நேரத்தில் அவர்களை உடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களின் குறைகளை நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களின் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுப்பே சொல்லி வாக்கு பண்ணினீரே அப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருவரின் தலைவரின் பலிக்கட்டும் ஏசப்பா. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக இயேசுவே. எங்கள் வாழ்க்கையில் சம்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் எல்லாவற்றையும் நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் அவர்கள் வாழ்க்கையில் பலிக்க கடவதாக அப்பா. அவர்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு மாற்றத்தை அவர்கள் காணட்டும் இயேசுவே. நீர் அவர்களோடு கூட இருப்பீராக. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.